இந்தியாவின் சுற்றுலா தலங்கள் பட்டியலில் மிக முக்கிய இடத்தில் உள்ளது உதகை. பிரசித்தி பெற்ற தாவரவியல் பூங்கா, மேகங்கள் தழுவிச் செல்லும் தொட்டபெட்டா சிகரம், படகு இல்லம், ரோஜா பூங்கா ஆகியவை உதகையின் அடையாளங்கள். இங்கு விவசாயமும் சுற்றுலாவும் தான் பிரதான தொழில். தேயிலையும் மலைக்காய்கறிகளும் ஏற்றுமதி ஆகின்றன. இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் தேயிலை தோட்டப் பணிகளுக்கு செல்கின்றனர். அதிமுக ஆட்சியில் அடிக்கல் மட்டுமே நாட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சுமார் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நவீன வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. குன்னூர் அருகே காட்டேரியில் இருந்து லவ்டேல் வரை பைபாஸ் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மஞ்சனக்குறை காந்தல் வழியாக ஃபிங்கர் போஸ்ட் வரை 81 கோடியில் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. தனியார் வசம் இருந்த குதிரை பந்தய மைதானம் மீட்கப்பட்ட நிலையில் அங்கு வேளாண் பூங்கா அமைக்கப்படும் என அரசு அறிவித்திருப்பது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. வசதி இது மெடிக்கல் காலேஜ் வந்தது ஊட்டி மக்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. உதகைக்கு சீசன் காலத்தில் மட்டுமின்றி ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வந்தாலும் அவர்களுக்கு குடிநீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லை என்ற நிலை உள்ளது. போதிய பார்க்கிங் வசதி இல்லாததால் உதகை கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. தேயிலை மற்றும் மலைக்காய்கறிகள் விலை வீழ்ச்சி, வனவிலங்கு மனித மோதல் பிரச்சனைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. வனவிலங்குகளால் ஏற்படுற உயிரிழப்புக்கு இப்போ தருகின்ற இந்த தொகையை இரட்டிப்பாக்கி தரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். கடைசியாக பார்த்தேன்னா வனவிலங்குகளால் விவசாயிகள் செய்கிற இந்த விவசாய நிலங்களை அழிக்கின்றதுக்கு உரிய இழப்பீடும் வழங்க வேண்டும். இதுவரை நடைபெற்ற 15 சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் 10 முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுக 2 முறையும் அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. ஒருமுறை சுதந்திரா கட்சி வென்றுள்ளது. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கணேஷ் தொடர்ந்து 2வது முறையாக வென்றுள்ளார். இங்கு நிறைவேற்றப்பட்டுள்ள மக்கள் நல திட்டங்கள் இது காங்கிரஸ் கோட்டை என்ற அடையாளத்தை தக்க வைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அக்கட்சியினர் மத்தியில் நிலவுகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் விவசாயத்தை நம்பியிருக்கும் ஒரு வளமான தொகுதியாகும். சேலத்திற்கு அடுத்து மாம்பழம் அதிகம் விளையும் பகுதிகளில் ஒன்று பெரியகுளம். இங்கு 10,000க்கும் அதிகமான ஏக்கரில் மாந்தோப்புகள் உள்ளன. நெல், கரும்பு விவசாயம் மட்டுமின்றி காய்கறிகளும் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இந்த செழிப்பான பூமிக்கு மஞ்சளாறு ஆடையே முக்கிய நீராதாரமாக உள்ளது. பெரியகுளத்தில் கடந்த 5 ஆண்டு கால சாதனையாக அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நவீன மகப்பேறு வார்டுகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அரசு தோட்டக்கலை கல்லூரியில் புதிய ஆய்வகங்கள் மற்றும் கூடுதல் கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. கால்நடை மருத்துவமனைகள் மற்றும் சாலை விரிவாக்க பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. தேனியில் இருந்து கொடைக்கானல் செல்லும் தூரத்தில் சுமார் 20 கிலோமீட்டர் வரை குறைக்கும் அடுக்கும் வழி சாலை திட்டம் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. மதுரை கொச்சி நெடுஞ்சாலையில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ரயில்வே மேம்பால பணிகளும் நிறைவு பெற்றுள்ளது. யானை உள்ளிட்ட விலங்குகளால் ஏற்படும் சேதத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மஞ்சளாறு, சோத்துப்பாறை உள்ளிட்ட அணைகளில் தூர் வாரப்படும் மண்ணை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. கொடைரோடு முதல் பெரியகுளம் வரை புதிய ரயில் சேவை தொடங்கப்பட வேண்டும் என்பது இத்தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வந்தீங்கன்னாக்க ரயிலே பார்க்காதவங்க தான் பெரியகுளத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால கொடைரோடுல இருந்து வத்தலகுண்டு பெரியகுளம் மார்க்கமாக தேனிக்கு ரயில் கொண்டு வரணுன்றது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதையும் நீங்க இந்த வரக்கூடிய அரசாங்கம் செய்து கொடுத்தா மிகவும் சிறப்பாக இருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். 1952ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக 7 முறையும் திமுக 5 முறையும் ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா 1 முறையும் வெற்றி பெற்றன. 2019 இடைத்தேர்தல் மற்றும் 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. இங்கு
2001 மற்றும் 2006 தேர்தல்களில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் கிராம பகுதிகளை அதிகம் கொண்ட தொகுதியாக உள்ளது. விவசாய தொழிலாளர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் நிறைந்த இப்பகுதியில் விவசாயமே அடிப்படை வாழ்வாதாரமாக திகழ்கிறது. அடுத்து நெசவு தொழிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆத்தூரில் உள்ள அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி மருத்துவக் கல்லூரியாக மாற்ற வேண்டும் என்றும், தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. கன்னிவாடி சுற்று வட்டாரத்தில் மலைப்பகுதியில் இருந்து யானைகள் அடிக்கடி கீழே இறங்கி வருவதால் தென்னை விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். இதை தடுக்க வனத்துறை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. குடிசை மாறி திட்டம் சொல்லி எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. அதே மாதிரி கட்டிட தொழிலாளிக்கு அந்த குடிசை மாறி திட்டத்தில் வீடு கொடுத்தா நல்லா இருக்குன்றது கேட்குறேன். அந்த ஏன்னா சித்தாளு கொத்தனாருன்றது கட்டுமான தொழில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே இன்னும் வாடகை வீட்டில் நிறைய இன்னைக்கு 70% 80% இருக்காங்க. அதெல்லாம் முழுமையடைஞ்சா நல்லா இருக்குன்றது அரசுக்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன். புதிதாக நெசவு பூங்கா, அரசு கூட்டுறவு கல்லூரி தொடக்கம், சின்னாளப்பட்டி சுங்கடி சேலைக்கு காப்புரிமை ஆகிய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு இருப்பது கடந்த 5 ஆண்டு கால சாதனையாக உள்ளது. தொகுதி முழுவதும் சாலை வசதி மேம்படுத்தப்பட்டு உள்ளதற்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு காணப்படுகிறது. சின்னாளப்பட்டியை பொறுத்த வரைக்கும் சுங்கிடி சேலை இங்கே ஃபேமஸ். இந்த சுங்கிடி சேலைக்கு பேட்டர்ன் வாங்கி கொடுத்ததுக்காக அரசாங்கத்திற்கு நன்றியை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி ஆத்தூர் சட்டமன்றத்தில் நம்ம கூட்டுறவு காலேஜ், அரசு கூட்டுறவு காலேஜ் கொண்டு வந்ததுக்கும் அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லிக்கிறோம். திமுகவின் கோட்டையாக கொண்டாடப்படும் ஆத்தூர் தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் 9 முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக 5 முறையும் காங்கிரஸ் 2 முறையும் வென்றுள்ளன. இதுவரை 6 முறையும் 2006 தேர்தல் முதல் தொடர்ந்து 4 முறையும் அமைச்சர் ஐ பெரியசாமி வெற்றி பெற்றுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.